தம்பி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா திருத்திட்டு தொடர்ந்து பொய்களை முன்வைக்கிறார்கள் பிஜேபியினர் என்று சொல்லலாம். ஏன்னா அங்க அவங்க ஆகம விதிகள் படி அங்க இருக்கக்கூடிய சுவாமிகள் அங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துல எல்லா வருஷமும் ஏற்றக்கூடிய தீப்பந்தத்தை ஏத்திட்டாங்க. அதை மக்கள் பார்த்துட்டாங்க, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்காங்க. இவங்க திரும்ப திரும்ப ஒரு பொய்யை போட்டு பார்க்காங்க. அந்த பொய் மூட்டை உருளல்ல, அப்படியே படுத்து கிடாக்குது. ஏன்னா அவங்க நல்லா பார்க்காங்க, கடை அடைப்பு நடத்தி பார்த்தாங்க, எந்த வியாபாரியும் ஒத்துக்கிடல. அந்த மக்கள்கிட்ட போய் இருந்து பார்க்காங்க, மாநில நிர்வாகிகள்லாம் கைதாகி பார்க்காங்க, யாருமே அசையல. ஏன்னா இது ஒரு முழுமையான பொய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள், மதுரை மக்கள் புரிந்திருக்கிறார். இங்க எந்த முருகத்தருக்கோ அல்லது எந்த இந்து சமயத்தை சார்ந்தவர்களுக்கோ பிரச்சனை இல்லை. இங்க பிரச்சனை பிஜேபி தான். அவங்க தான் திரும்ப 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 நாங்க இது இல்லைன்னு பொய்யை சொல்லுகிறாங்க. பொய்யை மக்களுக்கு தெரியும். ஏற்றப்பட்டது மோட்ச தீபம் தான், கார்த்திகை தீபம் ஏற்றப்படல அப்படின்னு நம்ம இந்த விலங்கு எல்லாம் செய்யறோம். மிக தெளிவா சொல்லிட்டாரு. கிள்ளியூர்ல நேற்று நம்முடைய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. கிள்ளியூர்ல மயிலாடும் பாறை ஒரு பாறை இருக்குங்கண்ணா. கிள்ளியூர்ல அங்க வில்சன் ஒருத்தர் மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாரு. ஜட்ஜ் ஆர்டர் போடுறாரு. சுவாமிநாதன் அவர்கள் இல்ல, மயிலாடும் பாறைக்கு மேல எடுத்த முருகரை கொண்டே மறுபடி வைங்க டைரக்ஷன் கொடுக்கிறாரு. முருகரை கொண்டே மயிலாடும் பாறையில கிள்ளியூர்ல வைங்க. இதுவரை அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணல, முருகரை கொண்டு போய் பாறை மேல வைக்கல. இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும், அதையும் ஃபாலோ பண்ணல. இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திண்டுக்கல்ல இன்னொரு பகுதியில் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஃபைட் பண்றாங்க, அங்க கார்த்திகை தீபம் ஏத்தணும், அதையும் ஃபாலோ பண்ணல. அதனால இன்னைக்கு இந்த அரசு நியாயப்படி இது 356 பயன்படுத்த வேண்டிய அரசு. ஒரு கோர்ட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷனே ஃபாலோ பண்ணலீங்கன்னா அந்த அரசுக்கு என்னென்ன வேலை? ஆனா மோடி அவர்களோ மத்திய அரசோ வேற யாருமோ இன்னைக்கு 356 பயன்படுத்துறதே கிடையாது. காரணம், எல்லாமே நியாயமா நடக்கணும், நேர்மையா நடக்கணும், எல்லாமே இறைமாட்சியின்படி நடக்கணுங்கிற ஒரே காரணத்துல மோடி அவர்கள் எங்கேயுமே 356 பயன்படுத்தியதில்லை, பயன்படுத்த போறது கிடையாது. அதனால இவங்க இவ்வளவு தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆட்சியாளர்கள். இதை நாங்க மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். 2026 இதற்கான பதில் வரும் என்று நினைக்கின்றோம். அதனால மனோ தங்கராஜ் அவங்க திருப்பரங்குன்றத்தை பார்க்கறத பக்கத்துல கிள்ளியூர் இருக்கு, மயிலாடும் பாறை பக்கத்துல இருக்கு, அதை பார்த்து விட்டு மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை கிள்ளியூர் மயிலாடும் பாறையில இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னா நாங்க சந்தோஷமா இருக்கும். அண்ணே மறுபடியும் நம்ம சொல்லுகின்றோம்னா, இன்னைக்கு அவங்க ஏஎஸ்ஐ வைத்து யாரை வைத்து அவங்க போட்டாலும் கூட ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்ப கொண்டு வந்தது பிரிட்டிஷ் காலத்துல 1800 லேட் 1800 இருந்து கதை சொல்றாங்க. இது உறுதியாக இது சர்வேக்கள் கிடையாது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யாரோ ஒரு நாள் அதிகாரிகளை மேல அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாதுங்கன்னா, இது எல்லோருக்குமே தெரியும். நம்ம கிட்ட சான்று இருக்கு, பல இலக்கிய சான்று இருக்குது. அது தீபத்தூண் 2 லிட்டர் மேல எண்ணெய் பிடிக்க முடியும். சர்வேக்கள் 2 லிட்டர் எண்ணெய் ஊத்துறதுக்கு எதுக்கு சர்வேக்கள் வைக்க போறாங்கன்னா, கார்பன் டேட்டிங் எல்லாம் எடுத்து பாத்திரலாங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த தூண் எத்தனை நாள் அங்க இருக்குன்னு. அதனால தமிழக அரசு பொய்யின் மீது பொய்யை சொல்லி அவங்க தான் மாட்டிக்க போறாங்க. முருகரை நம்பக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தெரியும் அது தீபத்தூண் தான். எத்தனை பொய்யை சொல்லி மாற்றாங்கன்னு பாத்திரலாங்கண்ணா.